வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நாம Illustratorல கிளாஸ் 11 பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல லேயர்ஸ் பேனலை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த Illustrator 10 பிகினர் கிளாஸஸ்மே நீங்க பார்க்கலனா அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்லயே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோல போயிட்டு லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ F7. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த லேயர்ஸுமே இருக்காது. பிகாஸ் நம்ம ஒரு டாக்குமெண்ட் கூட கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இருக்க A4 டெம்ப்ளேட் வச்சுட்டு லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஓரியன்டேஷனில் செகண்ட் கிளிக் பண்ணால் லேண்ட்ஸ்கேப்பாக கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட்டாக கிரியேட் ஆகும். ஸோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு லேயர் 1 அப்படின்ற ஒரு லேயர் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு லேயர் கிரியேட் ஆகிடும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ நான் ஜஸ்ட் ஃபில் கலர் சம் கலர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் வச்சுட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணி இதை ட்ரா பண்ணலை, அதே லேயரில் வச்சு தான் ட்ரா பண்ணோம். ஸோ அதே லேயர்லேயே இது வந்துருச்சு. பட் இது ஃபோட்டோஷாப் மாதிரி இல்லை பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் நம்ம அந்த லேயர் மேலே ட்ரா பண்ணால் அகைன் இது நம்மளால் எடிட்டபிளாக கொண்டு போக முடியாது. பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் எடிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த லேயர்லேயே வந்து கீழே ஆட் ஆகிருக்கும். லேயரில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கீழே பாருங்கள் ரெக்டாங்கிள் அப்படின்ற லேயர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது சப் லேயர்னு சொல்லலாம். அது லேயர் சப் லேயர். இப்போ இதே மாதிரி அகைன் நான் இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அது கீழே ஆட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிரியேட் பண்ணாலும் கீழே கீழே ஆட் ஆகிட்டே போகும். அண்ட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஐ பட்டன் இருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நான் வேற ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 1 and 2 2 ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வேற ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லேயர் 2 இருக்குது. ஸோ அதில் சப் லேயரில் எல்லாமே ஆட் ஆகிட்டு வருது நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே. அண்ட் இந்த லேயர்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ப்ரிவ்யூ வந்து மேலே இந்த மெயின் லேயரில் தெரியும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாக்ஸுமே இருக்குது. இல்லுஸ்ட்ரேட்டரில் இது ஒரு பெஸ்ட் கான்செப்டாகவே நம்ம பார்க்கலாம். லேயர்ஸ் வந்து நம்ம எல்லாமே எடிட்டபிளாக இருக்கும். நீங்கள் என்ன தான் லேயர்ஸ் கிரியேட் பண்ணாமல் டிசைன் பண்ணாலும் அது எல்லாமே எடிட்டபிளாக தான் இருக்கும். அண்ட் லேயர்ஸை நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேயர் 2 இருக்குது பாருங்கள். இதில் இந்த ப்ளூ கலர் எலிப்ஸை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லேயர் 1ஓட ரெக்டாங்கிளுக்கு இடையில கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸ் வந்து இந்த லேயர் 1ஓட சப் லேயராக மாறிடும். அண்ட் இந்த லேயர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த எலிப்ஸ் க்ரீன் எலிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லேயர் 1ஓட ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலிப்ஸும் சேர்ந்து ஹைட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸை நம்ம ஈஸியாக அந்த குரூப்பிங்லேருந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த எலிப்ஸையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரே லேயராகவே இருக்கட்டும். அண்ட் இந்த லேயர் 2 வந்து கிளிக் பண்ணி இந்த டெலிட் ஐக்கானில் விட்டுட்டேன் அப்படின்னா லேயர் டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயரில் இப்போ நிறையா ஷேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்கச்சக்கமாக ஒரு 100 ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் நமக்கு பர்டிகுலர் எலமெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம இந்த லேயர்ஸ் பேனலை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம தேடிட்டு இருக்கணும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே சர்ச் ஐக்கான் இருக்குது பாருங்கள், லொக்கேட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த லேயர்ஸ்லேயே போய் கர்சர் கரெக்டாக நின்றுடும். ஸோ ஒரு 100-200 லேயர் இருந்தால் கூட கரெக்டாக அந்த லேயரில் போய் நின்றும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம், ஆர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் லேயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த லேயர்ஸ்க்கு கீழே சப் லேயர் இருக்குல்ல, சப் லேயரே தனியாக லாக் பண்ணலாம். அப்படின்னா லேயர்ஸை லாக் பண்ணிங்கன்னா எந்த லேயருமே உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போ சப் லேயர் ஏதாவது இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஐ பட்டன் வந்து ஹைட் ஆகிறது. ஸோ ஹைட் பண்ணுறது ஐ பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ நம்மளால் இந்த ரெக்டாங்கிளை மூவ் பண்ண முடியாது. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லேயர் லாக் ஆகணுமோ அதெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெயின் லேயர், அதாவது இந்த லேயர் 1 அப்படின்றது தான் இது எல்லாமே சேர்ந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து லாக் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் இருக்க எதையுமே என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ என் கர்சர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும். அகைன் இதை அன்லாக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 100 லேயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 சப் லேயர் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேயர் 1 நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் மட்டும்தான் மூவ் ஆகும். பட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லேயர் 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். இல்லுஸ்ட்ரேட்டரில் அந்த மாதிரி கிடையாது. ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது மல்டிபிள் லேயர்ஸில் மல்டிபிள் சப் லேயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்டிகுலராக உங்களால் ஒரு குரூப்பை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது மவுஸை வச்சு. ஸோ அதுக்கு சிம்பிளான ட்ரிக் என்னென்னா லேயரில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லேயரில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி அந்த சர்க்கிளை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்கிள் வந்துருக்கு பாருங்கள். ஸோ அப்படின்னா செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அந்த சர்க்கிள். இப்போ அதே மாதிரி நான் வெளில கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதாவது நம்ம ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ட்ராக் பண்ணதில் எல்லா இதுலேயுமே சர்க்கிள் வந்துருச்சு பாருங்கள்.
ஸோ பர்டிகுலராக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா, ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணுது பாருங்கள். இந்த கலர் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நான் அந்த ரெக்டாங்கிளை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கனால, இந்த ரெக்டாங்கிளில் மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வருது. ஆல்சோ இந்த லேயர் 1ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர் தான் இந்த பாக்ஸை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாக்ஸை சுற்றி இருக்குது. இப்போ இந்த எலிப்ஸை கிளிக் பண்ணுறேன். பாக்ஸை சுற்றி பாருங்கள் ப்ளூ கலர் தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ப்ளூ கலர். இப்போ நான் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வேறு கலர் கொடுத்துக்கிறேன். இதை சுற்றி அந்த பவுண்டிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பிகாஸ் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரெட்டு அண்ட் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த ப்ளூ கலர் வேணாம், இதுக்கு பதிலாக எனக்கு க்ரீன் வேணும் அப்படின்னா மெயின் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் 1ஓட இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நேம் இந்த லேயருக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் ஷேப்ஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூன்னு இருக்குது. இது நமக்கு என்ன கலராக வேணும், க்ரீன் கலராக வேணும் அப்படின்னா டார்க் க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ சுற்றி இருக்க அந்த பவுண்டிங் பாக்ஸ் எல்லாமே பாருங்கள் க்ரீன் கலராக இருக்குது. இதுவே நான் சப்லேயரை டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சப்லேயரோட ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நேம் மட்டும் தான் மாற்ற முடியும். ரெக்டாங்கிளா என்னன்ட்டு லாக் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். மெயின் லேயருக்கு தான் அந்த எபிலிட்டி எல்லாம் இருக்குது, கலர் மாற்றுறது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நேம் மாற்றினா கூட டபுள் கிளிக் இங்கே பண்ணால் கூட நேம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த லேயருக்கு இந்த சப் லேயருக்கு நேம் மாற்றினா கூட டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணு வலிக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த கார்னர் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா பேனல் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரோ சைஸ் அப்படின்றத லார்ஜ் கொடுத்தீங்கன்னா போதும். தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லார்ஜ் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் லார்ஜ் வேணுன்னா கூட நீங்கள் அடுத்து இதர் அப்படின்றத கொடுத்து இதில் ஒரு 70 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஐக்கான்லேயே தெளிவாகவே ஷோ ஆகிடும். உள்ளார என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அகைன் நார்மலாகவே வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 2 ஷார்ட்கட் ட்ரிக் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த எல்லோ லேயர் ஷேப்க்கு வந்துக்கலாம். இந்த ஷேப்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த எல்லோ லேயரில் இந்த ஐ பட்டனை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லேயர் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். மீதி இந்த லேயர் பாருங்கள் ஹைட் ஆகிடுச்சு. சப் லேயரையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லோவோட சப் லேயர் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் நான் இப்போ ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இன்னொரு லேயர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப்ஸ் லேயரை மட்டும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மீதி 2 லேயருமே ஹைட் ஆயிரும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி எந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லேயர் மட்டும் விசிபிளாக இருக்கும். இது எல்லாமே ஹைட் ஆயிரும். ஃபோட்டோஷாப்பில் இதே கான்செப்ட் தான், இதே தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அகைன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா மீதி எல்லா லேயருமே விசிபிளாக வந்துடும். அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஷேப்ஸோட அவுட்லைன் மட்டும் தான் தெரியணும். உள்ளார இருக்க ஃபில்லாம் வேணாம், ஜஸ்ட் அவுட்லைன் மோடாக இருக்கணும். அதாவது ஸ்ட்ரோக் கிடையாது, அவுட்லைன் என்ன ஷேப் இருக்குன்ற அவுட்லைன். இப்போ இங்கே ஒரு பொம்மை ட்ரா பண்ணிக்கிறீங்கன்னா பொம்மையோட அவுட்லைன் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறதுனா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணால் ஐக்குள்ளார இருக்க பால் காண போயிடும். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ஐ இருக்காது. அண்ட் நம்மளோட ஷேப்ஸ் பாருங்கள் ஜஸ்ட் அவுட்லைன் மோடாக தான் இருக்கும். உள்ளார என்ன கலர் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு சில ஷேப் ஹைடாக இருக்கும், ஆர் நான் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த அவுட்லைன் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இது வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்துடும். இது பர்டிகுலர் லேயருக்கு பார்க்குறது தான் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறது. நீங்கள் எல்லா ஷேப்புக்குமே, அதாவது ஏகப்பட்ட லேயர் வச்சுருப்பீங்க, எல்லா லேயரையுமே அவுட்லைன் மோடில் பார்க்கணுன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே டாக்குமெண்ட் முதற்கொண்டு எல்லாமே அவுட்லைன் மோட் ஆயிரும். அண்ட் லேயர்ஸ் பேனல்லே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே ஐக்குள்ளே ஐபால் இருக்காது. இப்போ கண்ட்ரோல் ஒய் அகைன் ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் நார்மலாக வந்துடும். இந்த 2 ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மேலே இருக்க இந்த 2 லேயருமே டெலீட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஒரு லேயர் மட்டும் இருக்கட்டும். தென் இந்த லேயரை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த சப் லேயரில் டாப்பில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். நம்ம கிரியேட் பண்ண டாப்பில் கிரியேட் பண்ண எலிப்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ ஷேப்ஸ் லேயரில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது மெயின் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா டாப்பில் இருக்க லேயர் பாருங்கள் நமக்கு மாஸ்காக மாறிடும். ஸோ உள்ளார பாருங்கள் கலர் எதுவுமே இல்லை. அண்ட் கீழே இருக்க இந்த சப்லேயர்ஸ் எல்லாமே இந்த லேயரை விட்டு வெளியில் போகாது. பிகாஸ் நமக்கு மாஸ்க் ஆகிடுச்சு உள்ளார. ஸோ இப்போ நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் இந்த சர்க்கிளை தாண்டி எங்கேயுமே வெளில போக முடியாது. இது ஜஸ்ட் கிளிப்பிங் மாஸ்க் போடுவோம்ல, அதே மாதிரி தான். அண்ட் அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தனா ரிலீஸ் ஆகிடும். பட் இந்த கலர் நம்ம ஃபில் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணியிருக்காது, நம்ம தான் அதை ஃபில் பண்ணணும். கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் பண்ணால் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நான் மெயின் லேயரை கிளிக் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ போட்டு இந்த நியூ லேயர் கிரியேட் ஐக்கான் இருக்கும். இது வந்து கிரியேட் நியூ சப் லேயர். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சப் லேயர் நமக்கு நியூவாக கிரியேட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம லேயர்ஸும் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், சப் லேயர்ஸும் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஷேப்ஸுன்ற அந்த ஒயிட் லேயர் மட்டும் இருக்கட்டும்.
இப்போ நான் எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். அண்ட் அடுத்து இதுக்கு மேலே இன்னொன்று ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதோட கலர் ஒரு கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 5 ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஐ மீன் இந்த சப்லேயர் எல்லாத்தையுமே நம்ம லேயர்ஸாக மாற்ற போகிறோம். அந்த லேயர்ஸ் எல்லாம் ஈவனாக ஆர்டராக இருக்க போகுது. ஸோ அது எப்படின்னா இந்த ஷேப்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரிலீஸ் டு லேயர்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு பாருங்கள் லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5. ஸோ எல்லாமே லேயர்ஸ் நேமாக மாறிடும். இதான் லேயர் 1 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ லேயர் 2 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு பாருங்கள் லேயர் 2க்குள்ளே இந்த ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு மெயின் லேயர் கிரியேட் ஆகிடும். இதை சப் லேயராக வச்சுக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு மெயின் லேயர் கிரியேட் ஆகிட்டு இதை சப் லேயராக வச்சுக்கும். திரும்பி எல்லாத்துக்குமே லேயர் கிரியேட் ஆகிடும். பட் இந்த லேயர் எல்லாமே இந்த மெயின் ஷேப்ஸ்க்கு சப் லேயராக தான் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மெயின் லேயராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே லேயர் 2 கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லேயர் 6 கிளிக் பண்ணால் எல்லா லேயருமே செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஷேப்ஸ் லேயருக்கு மேலே இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு மெயின் லேயர் ஆகிடுச்சு. அண்ட் ஷேப்ஸ் அப்படின்றது எல்லா லேயரோட கம்பைன் தான் மெயின் லேயராக இருந்துச்சு. ஸோ இதில் எந்த சப் லேயருமே இல்லை. அதனால் இது வந்து எம்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாக்ஸ் மட்டும் தான் தெரியும். இதுக்கு வந்து சப் லேயரே இல்லை, மெயின் லேயர் மட்டும் தான் இருக்குது. இப்போ இது யூஸே கிடையாது. இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேயர் 2 இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேயர் 3. ஸோ இந்த மாதிரி வரிசையாக டாப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிக்கும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கும். இதுவே இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டேன். இப்போ எல்லாமே ரெக்டாங்கிளாக தான் இருக்குது. இப்போ இந்த ஷேப்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ரிலீஸ் டு லேயர்ஸ் பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி லேயர் 2, லேயர் 3 பிரிஞ்சிருச்சு. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த லேயர்லாம் செலக்ட் பண்ணி நான் தனியாக மேலே கொண்டு போயிடுறேன். அதே மாதிரி ஷேப்ஸை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் பின்னாடி இருக்குல்ல அது தனியாக ஒரு லேயரில் வந்திருக்கும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறேன், தனியாக வந்திருக்கு. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேயர் 5 அப்படின்றதுல இது 2மே வந்திருக்கு. லேயர் 4 அப்படின்றதுல இந்த 3மே வந்திருக்கு. லேயர் 3 அப்படின்றதுல இந்த 4மே வந்திருக்கு. லேயர் 2 அப்படின்றதுல இந்த 5மே வந்திருக்கு. ஸோ பில்டு பண்ணிக்கிட்டே போகுது. தனியாக இருக்குது, அடுத்து இது 2த்தையும் சேர்த்துக்குது, அடுத்து இது 3த்தையுமே சேர்த்துக்குது, அடுத்து இது 4த்தையுமே சேர்த்துக்குது. எனக்கு அனிமேஷன்லாம் பண்ண தெரியாது. பட் இந்த மாதிரி லேயர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி தான் அனிமேஷன் பண்ணுவாங்க. இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்றது தெரியும். அதுக்கெலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸை நம்ம சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லுஸ்ட்ரேட்டரில். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் 2 அப்படின்றதுல இந்த ஏரோ இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணால் கீழே சப் லேயர்ஸ் எல்லாமே வரும்னு சொன்னேன். இந்த லேயர் 2வை சப் லேயராக மாற்றணும். அதாவது இந்த ஷேப்ஸுக்கு சப் லேயர் லேயர் 2, லேயர் 2க்கு சப் லேயர் இந்த லேயர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ரெக்டாங்கிள் இந்த பாக்ஸ் எல்லாமே. இப்போ நான் அந்த லேயர் 2வை ஷேப்ஸுக்கு சப் லேயராக இல்லாமல் வேற ஒரு லேயருக்கு சப் லேயராக மாற்றணும்னா ஈஸியாக மாற்றலாம். லேயர் 2வை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலெக்ட் இன் நியூ லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா லேயர் 7 கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் லேயர் 2 வந்துடும். லேயர் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் இந்த லேயர் 2க்கு சப் லேயராக இருக்குல்ல, இதில் இந்த எல்லோ ரெக்டாங்கிள் மட்டும் லேயர் 7க்கு சப் லேயராக போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா 7க்கு சப் லேயராக போயிடும். இந்த மாதிரி லேயர்ஸை நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் இல்லுஸ்ட்ரேட்டரில். ஃபோட்டோஷாப்பை விட இது எக்ஸ்ட்ரீமான ஃப்ரீடம் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் ஒரு லேயரை செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். இதில் இந்த லேயருக்கு பக்கத்தில் இருக்க இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணாலே போதும். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா சுற்றி பவுண்டிங் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி நார்மலாக டூப்ளிகேட் பண்ணுறதுலாம் ஆஸ் யூஸ்வல் தான். ஸோ இப்போ இந்த லேயர் 6 ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா லேயர் 6 டூப்ளிகேட் காப்பியாக வந்துடும். அப்படி இல்லை நான் மெனுவில் ஆக்சஸ் பண்ணணும்னா லேயர் 6 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் டூப்ளிகேட் லேயர் 6ன்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அண்ட் கிளிக் பண்ணி டெலீட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், லேயர்ஸ் பண்ணதை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த 10 கிளாஸஸ் ப்ளஸ் இந்த கிளாஸ் 11 கிளாஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் 11 கிளாஸஸ் கம்ப்ளீட்டட்னு. ஸோ தட் எவ்வளோ பேர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னும் கிளாஸஸ் நிறையா மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.